Hi friends, welcome to our channel Explore Canada. கனடா வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு நாங்கள் வந்திருக்கோம். தந்தூரி ஃப்ளேம்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தந்தூரி ஃப்ளேம் நாங்கள் போனது மிசிசாகாவில் இருக்கிற தந்தூரி ஃப்ளேம் தான். அதை நம்ம என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, நார்த் அமெரிக்காவோட லார்ஜஸ்ட் இந்தியன் பஃபட் தான் அந்த தந்தூரி ஃப்ளேம்னு சொல்லுவாங்க. நல்ல ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் இருக்குது. மிசிசாகாலையும் இது ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், இந்த இடத்துல நிறைய ஷாப்ஸ் இருக்குது. அது ஒரு பெரிய மால், அங்கே இல்லாத ஷாப்ஸே கிடையாது. ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்குது. ஸோ நாங்கள் போனது ஒரு சம்மர் டைமுன்றதுனால அழகாக அந்த பூலாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ வின்டர் டைமில் இதெல்லாம் எதுவுமே இருக்காது. இதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வெளியே இந்தியன் ஃபுட் சாப்பிட வந்திருக்கோம். எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்க்கலாம். ஸோ என்ட்ரானவுடனே இதாங்க ஃபுல்லாக சூப்பராக இருந்ததுங்க. லைட்டிங் செட்டப்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ இங்கே பார் ஆல்கஹால்ஸும் உங்களுக்கு கிடைக்கும், ட்ரிங்க்ஸ். அதுக்கு நீங்கள் தனியாக பே பண்ணணும். அந்த பஃபே காஸ்ட்டில் வராது. ஒரு நாமினலான ப்ரைஸுன்னு நான் சொல்லுவேன். ஆம்பியன்ஸ் சூப்பராக இருந்தது. அவங்களோட சர்வீஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. நம்ம இங்கே ரிசப்ஷனில் வெயிட் பண்ணணும். அவங்களுக்கு நம்ம டேபிள் புக் பண்ணி கொடுப்பாங்க. ப்ளஸ் இங்கே ஹாலுமே நீங்கள் புக் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணி ஒரு ஸ்மால் பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தனியாக ஹால் இருக்குது. அதை நீங்கள் புக் பண்ணலாம். உங்களுக்கு மீல் சர்வீஸ் இங்கேருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பஃபே சிஸ்டம் தான். நம்மளே எடுத்துக்கணும். அன்லிமிட்டெட் ஃபுட்டு. உங்களுக்கு எதுலேயுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. நல்லாவே செட்டப் பண்ணியிருந்தாங்க. சாலட்ஸ் தனியாக, கரீஸ் தனியாக, டெசர்ட்ஸ் தனியாக, ஐஸ்கிரீம்ஸ் தனியான்னு சொல்லிட்டு நல்லாவே அழகாக செட் பண்ணியிருந்தாங்க. இங்கே நம்பர் ஆஃப் பீப்புள்ஸுக்கு ஏற்ற மாதிரி டேபிள் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. 4 மெம்பர்ஸ் சீட்டு, 2 மெம்பர்ஸ் சீட்டர்ஸ், அதுக்கப்புறம் ஃபேமிலியாக வரவங்களுக்கு அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் ஸ்நாக்ஸ் செஷன். அவங்களுக்கு பொரி, காரா சேவ் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க நம்ம குறைச்சிக்கிறதுக்காக. ஸோ இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டமில் நெக்ஸ்ட்டு இந்த டெசர்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெல்லி, அதுக்கப்புறம் ரசகுல்லா, கேக் ஒரு 3 வெரைட்டிஸ் ஆஃப் கேக்கு. இது பார்த்திங்கன்னா பம்கினை சுகர் சிரப்பில் ஊற வச்சுருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. இது ஜிலேபி. அதுக்கப்புறமா இதுவுமே கேக் ஐட்டம்ஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹல்வா, குலோப் ஜாமுன் ஹல்வா எல்லாமே ரொம்ப ஹாட்டாக இருந்தது. சூப்பராக இருந்தது. ஸோ ஒன்று கேரட் அல்வா, இன்னொன்று நார்மலாக ரவை போட்டு செஞ்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃபிர்னின்றாங்க, ஸ்ட்ராபெரி வச்சு செஞ்சது. இது உங்களுக்கு தெரியும், பாயாசம். ஆக்சுவலாக என்னென்னா சேமியா பாயாசம். இது என்னென்னா ஒரு எல்லா ஃப்ரூட்ஸும் இதில் மிக்ஸ் பண்ணி இதில் கொஞ்சம் அந்த இனிப்பான அந்த க்ரீம் மாதிரியெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது மேங்கோ ஃபிர்னி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பீஸாஸ் வச்சுருந்தாங்க. நீங்கள் எடுத்துக்கலாம் ஸ்லைஸ் பண்ணி. இது பாருங்கள் பொரியல். ஆக்சுவலாக வெஜிடேரியன் சைடு நம்ம வந்திருக்கோம். எல்லாம் காய் போட்டு பொரியல். இது மஷ்ரூம் கிரேவி. இது கடின்னு சொல்லுவாங்க, மோர் குழம்பு மாதிரி இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா சாம்பார். அதுக்கப்புறமா கீரை வச்சுருந்தாங்க, பாலக் பன்னீர். அதுக்கப்புறமா ஸ்டார்டர்ஸ் உங்களுக்கு இது உங்களுக்கு தெரியும், கோஸை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது எல்லாமே நீங்கள் ஸ்டார்டர்ஸ் மேலே போட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணி சாப்பிட்றதுக்கான எல்லா ஒரு மாதிரியான க்ரீம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. சாஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சாஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரக்கோலி சாலட், ஸ்ப்ரவுட் சாலடு, அதுக்கப்புறமா கீரை யூஸ் பண்ணி கீரையால் ஆன சாலட்ஸு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது என்னன்னு தெரியுதுங்களா, மஞ்சள் கலரில் இருக்குது இல்லைங்களா, அது மக்காச்சோளத்தோட சாலடு. அப்புறம் இதில் எல்லா காயும் போட்டு மிக்சட் சாலட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட் செஷனில் பார்த்திங்கன்னா முலாம்பழம் ஜூஸு, உங்களுக்கு மேங்கோ, திராட்சை, ஆரஞ்சு, அப்புறம் பைனாப்பிள், வாழைப்பழம் எல்லாம் இருந்தது. தயிர் பச்சடி. இது எல்லாமே பிக்கிள் செஷன். டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிக்கிள் செஞ்சுருந்தாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா பானிபூரி சாட் செஷன்னு சொல்லுவாங்க. பானிபூரி, பேல்பூரி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அவங்களுக்கு அப்போவே ஃப்ரெஷ்ஷாக மேக் பண்ணி தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் வத்தல், அதை கடிச்சிக்கிட்டு கிராக்கர்ஸ் மாதிரியான ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது.
பார்க்கல நீங்கள் பானிபூரிக்கான டிஃப்ரெண்ட் சட்னிஸும் வச்சுருக்காங்க நம்ம சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி. இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சமோசா இருந்தது, அப்புறம் வந்து என்ன சொல்கிறதுங்க பஜ்ஜி மாதிரி இருந்தது. இது நான்வெஜ் செஷன், கபாப்ஸு, அதுக்கப்புறமா தந்தூரி சிக்கன். இது வந்து பார்த்திங்கன்னா பன்னீரில் செஞ்ச கபாப் மாதிரி. ஸோ வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மின்ட் சட்னி, அப்புறமா லெமன், அப்புறம் வந்து ஒரு அப்பளம் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து என்னென்னா நீங்கள் ஸ்டார்டர்ஸ் கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு. இது வந்து என்ன அப்படின்னா நானுக்கான கிரேவி, நான் தனியாக வச்சுருந்தாங்க. ஸோ நானுக்கான கிரேவி தான் இது, நான்வெஜ் கிரேவி தெரியுதுங்களா. நான் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க, சாஃப்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு நான்வெஜ் கறி செஷன். உங்களுக்கு சிக்கனில் வந்து 2 விதமான கறீஸ் இருந்தது, மீன் குழம்பு இருந்தது, அதுக்கப்புறம் மட்டன் கிரேவி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புலாவ் ஐட்டம்ஸு, ஒரு புலாவ் ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு பிரியாணியும் இருந்தது. ஸோ நாங்கள் வந்து எங்களுக்கு பிடிச்ச வெரைட்டிஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறோம். பாருங்கள், இது தந்தூரி. அப்புறம் சூப்ஸ் இருந்ததுங்க. சூப்ஸ் வந்துட்டு வெஜிடபிள் சூப் ஒன்று இருந்து, நான் வெஜிடபிள் சூப் இருந்தது. ஸோ நம்ம போயிட்டு எத்தனை டைம் வேணாலும் எடுத்துக்கலாம், உங்களுக்கு விருப்பமானதை எடுத்துக்கலாம், எவ்வளோ நாளும் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் வந்து ஜூஸஸ் வந்து எதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீ கிடையாதுங்க, அது வந்து நம்மளுக்கு பே தான் பண்ணணும். மற்றபடி எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. ஹைலி ரெக்கமெண்டடுங்க. கண்டிப்பாக நீங்களும் போயிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நீங்களும் நல்லாவே என்ஜாய் பண்ணுவீங்க. இந்தியன் ஃப்ளேவரை நீங்கள் வந்து கனடாலையும் அமெரிக்காவிலையும் நீங்கள் ட்ரை பண்ண முடியும். இந்த வீடியோ ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.